السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاهدين الحمد لله رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقه قولي ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவருடைய சலாத்தும் சலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகளங்கள் பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக மூமின்களான முஸ்லிம்களான நம் அனைவரும் மீதும் இன்றும் இனி என்றும் உண்டாகட்டுமாக. ரஜப் மாதத்தினுடைய முதல் ஜும்மாவிலே இருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மாதங்களில் 4 மாதங்களை நமக்கு அல்லாஹ் தஆலா சங்கையான மாதங்களாக ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த 4 மாதங்கள்ல போரிடுவது கூடாது என்பதாக அதுல முக்கியமாக இந்த ரஜப் மாசத்தை குறிச்சு வச்சிருக்கிறார். இந்த ரஜப் மாசம் விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கரண்ட் இல்லை, ரஜப் மாசம் விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்தில் தான் தொழுகையும் ஜகாத்தும் கடமையாக்கப்பட்டது. இப்ப இந்த மாசத்துல நமக்கு விசேஷமான இரவு ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த மாதத்தினுடைய 27வது இரவு மேராஜுடைய இரவு. அந்த இரவு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னேற்ற பயணத்துல போய் அல்லாஹ்வின் இடத்துல இந்த தொழுகையை காணிக்க வாங்கினாங்க. அப்ப அப்படிப்பட்ட விசேஷத்திற்குரிய இந்த மாசத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செய்வாங்க. யா அல்லாஹ் இந்த ரஜப் மாசத்துலயும் வரக்கூடிய ஷாபான் மாசத்துலயும் பரக்கத் செஞ்சு ரமலான் வரைக்கும் எங்களை கொண்டு போய் சேர்த்துருன்னு சொல்லி துஆ செய்வாங்க. அப்ப நாம எல்லாம் உடல் ரீதியாக பொருள் ரீதியாக ரமலானுக்காக வேண்டி தயாரிப்புகளை செய்து கொள்ள வேண்டியது நமக்கு இந்த மாசத்துல பொறுப்பா இருக்கு. மற்ற எல்லா கடந்த மாதங்களை எல்லாம் விட இப்ப ரமலான் மாதம் நெருங்கி வருகிறது என்கிற விஷயத்தில் நாமெல்லாம் ஒரு உறுதி எடுத்துக்கிறணும். ரமலான் நெருங்கி வருகிறது, இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு நோம்பு கூட தவற விட மாட்டேன். ரமலான்ல நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இப்படி ஒரு பழக்கம் இருக்கு. நோம்பு வச்சா தொழுகிறது, நோம்பு வைக்காட்டி தொழுகை விட்டுறது, நோம்பு வச்சா தொழுகிறது, நோம்பு வைக்காட்டி ரமலான் மாசம் முடிஞ்சு போச்சு அதோட தொழுகை என்ன செஞ்சிட வேண்டியது முடிச்சிட வேண்டியதுன்னு ஒரு பழக்கம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் அப்படி இருக்கு. உலகம் முழுக்க அப்படி இல்லை. எல்லாரும் வருடம் முழுக்க தொழுவாங்க, எல்லா நாளும் தொழுவாங்க. உடல் நலமாக இருந்தாலும் ஆரோக்கிய குறைவாக இருந்தாலும் தொழுவாங்க. அதனால இந்த தொழுகை விஷயத்துல நாம இந்த ரமலான்ல ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறது. நெருங்கி வரக்கூடிய ரமலானில் நான் நோன்பு வைப்பேன், தொழுகையை தொழுவேன், அதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன செய்வேன் வாழ்நாள் முழுக்க தொழுவேன்னு ஒரு உறுதி எடுத்துக்கிறது. மனசுதான், எனக்கு நானே மனசுல உறுதி எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா எல்லாமே சரியா இருக்கும். அப்ப மனம் இருக்கிறதே
நம்ம தமிழ்ல சொல்லுவோம், மனசு இருந்தா மார்க்கம் இருக்குன்னு சொல்லுவோம். அது மாதிரி நான் மனசு வச்சேன்னு சொன்னா எல்லாமே செஞ்சிடலாம். ஒரு உதாரணத்துக்கு, நாளை காலையில 4 மணிக்கு வர்றவங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல அறிவிக்கிறாங்க. 4 மணிக்கு வர்றவங்களுக்கு வெறும் 2000 ரூபாய் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ராத்திரி பூரா தூங்க மாட்டான். ராத்திரி பூரா தூங்க மாட்டான். எப்படியாவது அந்த 2000 ரூபாய் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவான். அப்ப அதை விட பல 100 மடங்கு, பல லட்சம் மடங்கு இந்த தொழுகை இருக்கிறது. அதை பத்தி மக்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை. ஹதீஸ்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு தொழுகையாளி மனுஷன், எல்லா நேரமும் தொழுது கொண்டு இருக்கிற மனுஷன் மௌத்தா போயிட்டான்னு சொன்னா அவனை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அந்த கபூர் சொல்லுவான். இந்த ஹதீஸ் அப்புறம் கடைசியா சொல்லுவான். இப்ப மனசு இருந்தா என்ன செய்யலாம்? எனக்கு மனசு இருக்கு, 2000 ரூபாய் கிடைக்கும்னு சொன்னா 4 மணிக்கு போய் நிக்கிறோம்ல. அப்ப அதை விட பல மடங்கு இங்கே நன்மை இருக்கிறது, வெகுமதி இருக்கிறது. இந்த தொழுகை எனக்கு கடமை என்று உணர்ந்தால் மனிதன் என்ன செய்வான்? அந்த தொழுகையை விடாப்பிடியாக தொழுகை நிறைவேற்றுவான். ஆனா அந்த தொழுகிறதுனால நமக்கு என்ன இல்லை? கண்ணுக்கு முன்னாடி எதுவும் தெரியறது இல்லை. கண்ணுக்கு முன்னாடி எதுவும் தெரியறது இல்லை, நன்மைகள் தெரியறது இல்லை. அப்படிங்கிறதுனால தொழுகை விஷயத்துல நாம மிகுந்த கவனக்குறைவா இருக்கு. இப்ப இன்னைக்கு ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். மனிதர்களுடைய சிந்தனை சரியாக இருந்தால் அவன் நல்ல மனுஷையா அப்படின்னு சொல்லுவோம். சிந்தனை ஒரு மாதிரி இருக்கு, பேச்சே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன அவன் ஒரு மாதிரின்னு தான் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? அவன் ஒரு மாதிரி. இந்த விஷயத்துல இப்ப நான் மேல சொன்ன வசனம், அல்லது யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ். ஷைத்தான் அப்படிங்கிறவன் பல நேரங்கள்ல பல உருவத்துல வர்றான். பல நேரங்கள்ல பல உருவத்துல வருவான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கணவன் மனைவியுடைய ஒற்றுமையை குலைக்கிறதுக்குன்னே ஒரு ஷைத்தான் இருப்பான். கடற்கரை ஓரத்துல இப்லீஸ் உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்வான்னா, தன்னுடைய ஷைத்தான்களை, தன்னுடைய சகோதரர் பூரா, ஊரு பூரா, உலகம் பூரா அனுப்பி வைப்பான். நீ இந்த வேலையை பாரு, நீ இந்த வேலையை பாரு, நீ அவனுக்கு எடுத்துட்டு வா, இவனுக்கு எடுத்துட்டு வான்னு சொல்லி. சாயந்தரமா வந்த உடனே கேட்பானா, என்னப்பா வேலை பார்த்த? நான் இந்த மாதிரி ஒருத்தர் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு, அவர்கிட்ட போய் சொன்னேன், நியாயமா வியாபாரம் பார்த்தவனா ஒன்றும் காசு சேர்க்க முடியாது, சும்மா தூக்கி இதில் போடு, தூக்கி அதில் போடு, எல்லாம் நல்ல சரக்குன்னு சொல்லியா, பொய் சொன்னாதான் எனக்கு வியாபாரம் அப்படின்னு சொன்னேன். அவன் திரும்ப அவன் சேர்த்தான் கேட்பானா, நீ சொன்னதை கேட்டா அவன் தப்பான வியாபாரம் பண்ணானான்னு. சூப்பரா பண்ண, சரக்கே நல்ல சரக்கு இல்லை, நான் வச்சுக்கிட்டு சூப்பர் சரக்குன்னு சொன்னேன். இல்லை, சரக்கெல்லாம் பறந்துருச்சு. கூப்பிட்டு கை கொடுப்பானா, பரவாயில்ல நீ நல்ல வேலை பார்த்துருக்க, வாப்பா நீ என்ன பண்ண? நான் இது மாதிரி ஒருத்தர் ரொம்ப தொழுது வணங்கிட்டு இருந்தாரு, அவருடைய உள்ளத்துல என்ன செஞ்சேன், நீ தொழுது என்னத்தை கண்ட, தொழுது என்னத்தை கண்ட, நீ இன்னும் தொழுதுகிட்டு தான் இருக்கிற, உங்க அத்தாவும் 25 வருஷமா தொழுதுகிட்டு தான் இருந்தாரு, உங்க அத்தா தொழுதுட்டு மௌத்தா போயல, முஷாவரா தான் மௌத்தா பண்ணாரு, பக்கீர் சாவா தான் மௌத்தா பண்ணாரு, ஒன்னும் பெரிய டாட்டா பிர்லாவா இல்லை அப்படின்னு சொல்லி மனசுல ஒண்ணு போட்டேன். ஆமையா, தொழுது என்னத்தை கண்டோம் அப்படின்னு தொழுகையை விட்டுட்டான். பரவாயில்ல நீ நல்ல வேலை பார்த்த. அடுத்து கடைசியா ஒருத்தரை கூப்பிட்டான், என்னப்பா நீ என்ன வேலை பார்த்த சொன்னானா, சந்தோஷமா இருந்த கணவன் மனைவி இடையில சின்ன ஒரு பிட்டை போட்டேன். அந்த பொண்டாட்டி சொல்லிச்சு புருஷனை பார்த்து, உன்னைய கட்டி நான் என்ன சுகத்தை கண்டேன், உங்ககிட்ட வந்து 30 வருஷம் ஆச்சு, எங்க அத்தா அம்மா வீட்டுல நான் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டதில்லை, உன்னைய கட்டினதுதான் என்ன சுகத்தை கண்டேன் அப்படின்னு சொன்னுச்சு. உடனே இவர் என்ன பண்ணாரு, எதுவுமே பேசல, ரைட் ஒண்ணு லெப்ட் ஒண்ணு விட்டாரு. அவனை கூப்பிட்டு, யார இந்த கணவன் மனைவில சண்டை ஏற்படுத்தினார்ல, அவனை இந்த சைத்தானை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு, இவ எல்லார விட நீ தான் நல்ல வேலை பார்த்திருக்க. என்ன சொன்ன? எல்லாரையும் விட அவன் வியாபாரத்துக்கு எடுத்தான், இவன் தொழுகையை கெடுத்தான், நீ குடும்பத்தை கெடுத்த. இப்ப இது இன்னையோட நிக்காது, அந்த குடும்பத்துக்கு எடுத்தது என்ன நிக்காது, இன்னையோட நிக்காது. இந்த வருஷம் பூரா அடிச்சுக்கிட்டே இருப்பான், அந்த பொம்பளை வருஷம் பூரா இவனை திட்டிக்கிட்டே இருக்கும், ஏன் அப்படி போவா இப்படி போவா அப்படி போவா இப்படி திட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப புருஷன் முன்னாடி சண்டைங்கிறது நீ தொட்டு வச்சுட்டு வந்துட்டு நடந்துகிட்டே இருக்கும், நீ சூப்பர் வேலை பார்த்த அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி சைத்தான்கள் பார்க்கிற வேலைகள்ல மிக முக்கியமான ஒரு வேலை சொல்லுகிறார்கள். என்ன சொன்னா,
தொழுகையுடைய விஷயத்துல மனசுல ஊசலாட்டத்தை ஏற்படுத்துறது. தொழுகையுடைய விஷயத்துல மனசுல ஊசலாட்டத்தை ஏற்படுத்துறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா தவல்ல அல் ஷக்ஸ், ஒரு மனிதன் ஒழு செய்ய ஆரம்பித்தால், ஒரு மனிதன் ஒழு செய்ய ஆரம்பிச்சான்னு சொன்னா அவனுடைய மனசுல சின்னதா ஒரு சந்தேகத்தை மனசன் போடுவான், சைத்தான் போடுவான். என்ன போடுவான்? நீ ஒழுவெல்லாம் செஞ்சுட்ட, ஆனா இந்த இடத்துல நனைஞ்சிச்சா நனையலையா? அப்படிங்க, இதான் வசுவசாங்கிறது. நல்லா கவனிச்சுக்கங்க. இதுதான் மனவியாதி, மனக்குழப்பம்னு சொல்றது. நல்லா ஒழு செஞ்சுட்டு எந்திரிச்சு ஒழு செஞ்ச இடத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வான்? நீங்க ஒழுவெல்லாம் செஞ்ச இந்த முனங்கையில நனைஞ்சா இல்லையா அப்படின்னு சின்னதா ஒரு சந்தேகத்தை போடுவான். உடனே போய் உட்காந்து திரும்ப கழுவுவார். 2 நிமிஷம் செய்யற ஒழுவ 20 நிமிஷம் ஒழு செய்யறது. இது என்னங்க, இந்த சைத்தானுக்கு பேர் வலஹான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலுவில் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய சைத்தானுக்கு பேரு வலஹான். அந்த சைத்தான் என்ன செய்வானா, நீ இன்னும் ஒழு செய்யல, இன்னும் ஒழு செய்யல அப்படின்னு சொல்லி 5 நிமிஷம் செய்யற ஒழுவை எவ்வளவு நேரம் செய்வாரு? அரை மணி நேரம் செய்வார். இது அவர் மேல உள்ள ஃபால்ட் கிடையாது, இது சைத்தான் செய்யக்கூடிய ஊசலாட்டங்கிறான், ஊசலாட்டம். அப்ப அவர் ஒழு செஞ்சுட்டே இருப்பார். இன்னொரு விதமான ஒரு வசுவசம் ஏற்படுத்துவான். சிறுநீர் கழிக்க போறோம், சிறுநீர் கழிக்க போகும்போது மார்க்க சட்டம் என்ன? கடைசி சொட்டு வரைக்கும் என்ன, அவருக்கு என்ன செஞ்சா கடைசி சொட்டு வெளியாகுமோ? சில பேர் கணப்பாங்க, கணச்சாதான் என்ன செய்யும்? கடைசி சொட்டு வெளியாகும். கடைசி சொட்டு வரைக்கும் வெளியாக்கிட்டு தண்ணியை பிடிச்சி சுத்தம் செய்யணும், தண்ணியை பிடிச்சி சுத்தம் செய்யணும். இப்ப இந்த சைத்தான் என்ன செய்வானா, எல்லாம் இருந்து முடிச்சுட்டு கழுவிட்டு எந்திரிச்சிருவார். எந்திரிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவானா, நீ முழுசா இருந்தியா அப்படின்னு ஒரு சந்தேகம். திரும்ப போய் உட்காருவார். இப்படியே உட்கார்ந்து பல தடவை உட்கார்ந்து 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 கழுகி 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 அவருடைய எண்ணத்துல திருப்தியே வராது. இது ஒரு வகையான வஸ்வசா, மனக்குழப்பம். அதுக்கடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதையெல்லாம் தாண்டி தொழுகைக்கு வந்துட்டான். இதெல்லாம் தாண்டி தொழுகைக்கு வந்ததுக்கு அப்புறம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினதுக்கு அப்புறம் மனசுல ஒரு ஊசலாட்டம், ஒரு சிந்தனை ஏற்படுத்துறது. வீட்டுல அதை வாங்க சொன்னாங்களே, வாங்கினியா? உடனே சொல்லுவார், சே எவ்வளவோ சொன்னேன், எத்தனையோ தடவை சொல்லியிருக்க பொண்டாட்டி, கடைக்கு போயிலெல்லாம் மறந்து போகுது, தக்பீர் கட்டினாதான் ஞாபகம் வருது. இதுலயே அவருக்கு என்ன ஆயிரும்? ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல தெளிவா சொல்றாங்க, இதா தவல்ல அஹதுக்கும் ஃபஜாஅ, மனிதன் வர்றான சைத்தான் ஒழுவுல என்ன செய்வான்? மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவான். அதுக்கு அடுத்து அதையெல்லாம் தாண்டி தொழுகை வந்துட்டான்னு சொன்ன தொழுகையில என்ன செய்வான்? மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவான். தொழுகையில நிறைய இடங்கள்ல மனக்குழப்பத்தை ஏற்படுத்தினான். முதல்ல சிறுநீர் கழிச்சு சுத்தம் செய்யறதுல குழப்பத்தை ஏற்படுத்தினா, அடுத்து ஒழு செய்யற இடத்துல சரியா கழுவுனியா இல்லையா அப்படின்னு குழப்பத்தை ஏற்படுத்தினா, அதையெல்லாம் தாண்டிட்டு எல்லாம் உதறிட்டு தக்பீர் கட்டினதுக்கு அப்புறம் வீட்டுல இந்த ஜாமான் வாங்க சொன்னாங்களே, வாங்கினியா அப்படின்னு ஒரு குழப்பம். இதெல்லாம் ஏன்னு சொன்னா தெளிவா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி அதுபர ஷைத்தானும், பாங்கிற்காக வேண்டி தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்லப்பட்டால், பாங்கு சத்தம் கேட்டா சைத்தான் நிக்க மாட்டான். பாங்கு சத்தம் கேட்டா சைத்தான் நிக்கவே மாட்டான், ஊருக்கு வெளியே போயிடுவான். அதுக்குதான் பாங்கு சத்தமா சொல்லணும், ஒலிபெருக்கில சொல்லணும்னு சொல்றாங்க. எவ்வளவு தூரம் சத்தம் கேட்குதோ பாங்கு சத்தம், அந்த சத்தம் வரைக்கும் சைத்தான் இருக்க மாட்டான். அந்த இதா நூதியலி ஸலாத்தி அதுபர, பாங்கு சத்தம் கேட்டால் பின்னங்கால் பெடல் எடுக்க அந்த பாங்கு எது வரைக்கும் கேட்குதோ அது வரைக்கும் போய் நிற்கணுவான். அந்த சத்தம் வரைக்கும் போய் ஊர் எல்லையில நிப்பானா. பாங்கு சொல்லி முடிச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி முடிச்சு அமர்த்தின உடனே வந்துருவான். என்ன செய்வான்? இப்பதான் பாங்கு சொல்லியிருக்காங்க, இன்னும் 1/4 மணி நேரம் இருக்கு, மெதுவா போகலாம் தொழுவ. என்ன சொல்லுவான்? இப்பதான் பாங்கு சொல்லியிருக்காங்க, இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி உருட்டிக்கிட்டே இருப்பான். நம்ம ராவுத்தருக்கு தான் சரக்கு கிடைச்சா போதுமே, சும்மாவே வரமாட்டாரு. சரக்கு கிடைச்சா சைத்தான் வேற ஊசிய போடுறான், இப்பதான் பாங்கு சொல்லியிருக்கு, இன்னும் 1/4 மணி நேரம் இருக்கு அப்படின்னா என்ன செய்வாரு? போர் அப்படி இழுத்தி தலைக்கும் காலுக்கும் போத்துவார். நல்லா குளிர்தியா முடிஞ்சு என்ன ஆயிரம். சரி, அதையும் தாண்டி பள்ளிக்கு வந்தாச்சு. பள்ளிக்கு உட்கார்ந்து இருக்கும் போது என்ன செய்வானா சொல்றாங்க ரசூலுல்லாஹ், பாங்குக்கும் காமத்துக்கு இடையில 10 நிமிஷம் இருக்கு இல்லையா, அந்த 10 நிமிஷம் பள்ளியில உட்கார்ந்து இருக்கும் போது டக்குன்னு ஒரு ஞாபகம், வீட்டுல செல்போன் சுவிட்ச் சார்ஜ் போட்டோமே அமர்த்தினமா இல்லையா, மோட்டர் போட்டோமே அமர்த்தினமா இல்லையா. இதெல்லாம் சைத்தானுடைய வேலை.
இதை ஊற போட்டு என்ன செய்வேன், கரெக்டா பாங்கி சொல்றது தொழுவ 5 நிமிஷம் இருக்கல, இந்த வந்துடுறேன் சேர்த்து முடிஞ்சு. திரும்ப அதையும் தாண்டி இக்காமத்து வரைக்கும் உட்கார்ந்து இருந்தா அந்த இக்காமத் சொல்லும் போது என்ன செய்வான், சைத்தான் ஓடிடுவான். பாங்கு சொல்லும் போது காமத் சொல்லும் போது ஓடிடுவான். இக்காமத் சொல்லி முடிச்ச பிறகு திரும்ப வருவான். தொழுகையில அந்த எண்ண ஓட்டங்களை ஏற்படுத்துவான். அவருடைய உள்ளத்துல இது மாதிரியான சந்தேகங்களை ஏற்படுத்துவான். ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, யாரு சஹாபி பேர் என்ன, அபுல் அலா அல் ஆமிரி அப்படின்னு ஒரு சஹாபி. அவங்க வந்து சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், தொழுதுகிட்டு இருக்கும் போது எனக்கு பலவிதமான சிந்தனை குழப்பம் வருது. தக்பீர் கட்டிடுறேன், தக்பீர் கட்டினதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய குழப்பம் வருது, இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ذَلِكَ الشَّيْطَانُ يُقَالُ لَهَا الْخِنْزَبُ. தொழுகையில கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தானுக்கு பேரு ஹின்சம். அது மாதிரி தொழுகையில உனக்கு அந்த எண்ணம் ஏற்பட்டுச்சுன்னா உடனே என்ன சொல்லணும், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லு. சொல்லிட்டு இடது பக்கம் தூணு 3 தடவை துப்பு அப்படின்னு சொன்னாங்க. இந்த சஹாபி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதை நான் சொன்னதுக்கு அப்புறம் தொழுகையில எனக்கு குழப்பம் வரல. அப்ப யார் ஏற்படுத்துறா தொழுகையில? ஏன்னா சைத்தானுக்கு வந்து தொழுகிறது பிடிக்காது, சைத்தானுக்கு வந்து தொழுகிறது பிடிக்காது. அதனால என்ன செய்வான், அந்த தொழுகையுடைய விஷயத்துல எண்ணத்தை ஏற்படுத்துவான், குழப்பத்தை ஏற்படுத்துவான். அப்ப இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஷைத்தானுக்கு பிடிக்காது. முக்கியமா மலஜலம் கழிக்கிற இடம் இருக்கு இல்லையா, அங்கேதான் ஒரு மனுஷனுக்கு ஷைத்தானே அவனை தன்னகப்படுத்தி கொள்றான். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸி. சிறுநீர் கழிக்க போனாலும் சரி, மலம் கழிக்க போனாலும் சரி, இடது கால முன்னாடி வச்சு என்ன சொல்லணும், ஆண் பெண் ஷைத்தானுடைய ஜின்களுடைய தீமையை விட்டு யாரெல்லாம் ஓட்ட பாதுகாப்பு கேட்கிறேன்னு சொல்லணுமா. சொல்லிட்டு தான் உள்ள போகணும். அப்பதான் அவன் வெளியில வரும்போது நல்ல மனுஷனா வருவான். இல்லாட்டி பாத்ரூம் போயால நல்லா தான் போவான், வரையில இப்படி வருவான், வரையில செய்வான், இப்படி மேல முடிச்சுக்கிட்டே வருவான். என்னடா ஒரு மாதிரி இருக்கேன், அவன் ஒரு மாதிரி ஆயிடுவான். அப்ப ஏன், அந்த மலஜலம் கழிக்கிற இடத்தினுடைய ஒழுக்கத்தை கடைபிடிக்காத காரணத்தினால இப்படி ஒரு தொந்தரவுக்கு அவன் ஆளாயிட்டான். அவுது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸி. அது சொல்லாதனால இந்த ஆண் பெண் ஷைத்தான்கள் அவன் மீது ஏறி கொண்டு விட்டது. இப்ப கடைசி அந்த ஹதீஸ் சொல்லி முடிப்போம். தொழக்கூடிய ஒரு மனிதன் மௌத்தாயிட்டான்னு சொன்ன அவனை ஜனாஸா அவனா ரெடி பண்ணி கபருக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. நல்லா தொழுதுகிட்டு இருந்த ஆளு மௌத்தாயிட்டாரு. அவருடைய மையத்தை கொண்டு போய் அந்த குழியில கொண்டு வந்து வைக்கிறான். அந்த கபரு பேசுமா, கபரு அந்த ஆள்கிட்ட பேசுமா, பூமியில் நடந்து கொண்டிருந்த மனிதர்கள்லேயே, பூமியில நடந்துகிட்டு இருந்த ஆளுகள்லேயே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீ தொழுதுகிட்டு இருந்தா, 5 வேளையும் விடாம தொழுதுகிட்டு இருந்த, அதனால உன்னை எனக்கு நல்லா பிடிக்கும், அல்லாஹ்வுக்கும் பிடிக்கும், அல்லாஹ்வுடைய விருந்தினர் நீ, அதனால உன்கிட்ட இன்னைக்கு நடந்துகிற முறையை நீ பாப்பன்னு சொல்லிட்டு அந்த கபரு என்ன செய்யுமா, கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் அப்படியே அகலமா போயிடும். கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும்னா இப்ப நம்ம நினைப்போம், நம்ம கபரிஸ்தானம் வந்து 2400 ஸ்கொயர் தான் இருக்கு, நம்ம கபரிஸ்தானு 2400 ஸ்கொயர் தான் இருக்குன்னு நினைப்போம். ஆனால் அல்லாஹு தஆலா ஒரு மூமினுக்கு கொடுக்கிற கபருடைய அகலம் எவ்வளவுன்னு சொன்னா, கண்ணுக்கு எட்டின இந்த ஊரை விட அகலமா இருக்கும். அவருடைய கபர் மட்டும் எவ்வளவு பெருசு இருக்கேன், ஊரை விட அகலமாயிரும். சொர்க்கத்தினுடைய பட்டடையில கொண்டு வந்து அவருக்கு போத்துவாங்க, சொர்க்கத்தினுடைய நறுமணம் அவருடைய கபர்ல வீசப்படும். இது தொழுகையாளிக்கு. தொழுகை இல்லாத ஆளு மௌத்தா போயிட்டார், அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. அப்ப அந்த கபரு சொல்லுமா, இந்த பூமிக்கு மேல இருந்தால எனக்கு நீ தான் ரொம்ப பிடிக்காத ஆளு, இப்ப என்கிட்ட வந்துட்டல்ல, இப்ப நான் நடந்துக்கிற முறையை பாரு அப்படின்னு சொல்லி கபர் என்ன செய்யும், அவரை நெருக்கும். எவ்வளவு நெருக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று முறுக்கி கொள்ற அளவுக்கு நெருக்கும். இப்ப நம்ம கபரு எப்படி இருக்குன்னு நம்ம முடிவு செஞ்சுக்கிறோம். நம்ம கபரு எப்படி இருக்கணும், ரெகுலரா தொழுது ஒரு நாளைக்கு 5 வேளை அட்டெண்டன்ஸ் போட்டிருந்தோம்னா நம்ம கபரு விசாலமாக்கப்படும், கபருல நறுமணம் பூசப்படும், அந்த கபரில் அவருக்கு சொர்க்கத்தினுடைய பட்டாடை அணிவிக்கப்படும். இல்ல ஒரு நாளைக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை, இல்லாட்டி நினைச்சா ஒரு தடவை அப்படின்னு வந்தாருன்னு சொன்னா அவருக்கு கபர் பி குரூப். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் கபரு பி குரூப். அந்த கபர் அவரை ஒன்றோடு ஒன்று நெருக்கி அடக்கம் பண்ணிட்டு வெளியே கூட வந்திருக்க மாட்டோம். இந்த கபர் என்ன செய்யும், அவரை நெருக்கி
நெஞ்சில் உள்ள எலும்புகள் ஒன்றோடு ஒன்று கோர்த்து கொள்ளும் அளவுக்கு நெருக்கமாயிரும். அவருடைய கபர்ல துர்நாற்றம் வீசும், பாம்பு தேளு பூரான் சாட்டப்படும் அப்படின்னு உண்மையை தவிர எதுவுமே சொல்லாத ரசூல்லா சொல்றாங்க. இப்ப நம்ம முடிவு பண்ணிக்கிறோம் நம்ம கபர் எப்படி இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்மை தொழுகையாளிகளாக வாழச் செய்து நம்முடைய மண்ணறையை விசாலமானதாக ஆக்கி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.